51 வயதில் தாயான நடிகை ரேவதியின் வாழ்க்கையில் அதற்கு முன்பு என்ன நடந்தது தெரியுமா? 1983இல் மண் வாசனை படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் அறிமுகமான ரேவதி, தனது இயல்பான நடிப்பால் தமிழ் மட்டுமல்லாமல் மலையாளம், தெலுங்கு, ஹிந்தி உள்ளிட்ட பல மொழிகளில் முன்னணி நடிகையாக உயர்ந்தார். 1986இல் ஒளிப்பதிவாளரும் இயக்குனருமான சுரேஷ் சந்திரமேனனை காதலித்து திருமணம் செய்து கொண்டார். திருமண வாழ்க்கையில் பல ஆண்டுகளாக குழந்தையில்லாத நிலையில், இருவருக்கும் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் காரணமாக கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளுக்கும் மேலாக தனித்தனியாக வாழ்ந்தனர். பின்னர் 2013இல் பரஸ்பர சம்மதத்துடன் விவாகரத்து பெற்றனர். அதன் பிறகுதான் அனைவரையும் ஆச்சரியப்படுத்தும் ஒரு சம்பவம் நடந்தது. 2018இல் 51 வயதில் ரேவதி ஒரு பெண் குழந்தைக்கு தாயானார். இந்தச் செய்தி வெளியானதும் சமூக வலைதளங்களில் பல கேள்விகளும் சர்ச்சைகளும் எழுந்தன. அதற்கு விளக்கம் அளித்த ரேவதி, ஐவிஎஃப் இன் விட்ரோ ஃபெர்டிலைசேஷன் எனப்படும் செயற்கை கருத்தரிப்பு முறையின் மூலம் குழந்தை பெற்றதாக தெரிவித்தார். இன்று அந்த மகள்தான் தனது உலகம் என்றும், தாயாக வேண்டும் என்ற தனது நீண்ட நாள் ஆசை அந்த குழந்தையின் மூலம் நிறைவேறியது என்றும் ரேவதி பலமுறை உணர்ச்சியுடன் பகிர்ந்திருக்கிறார். 51 வயதில் தாய்மையை தேர்ந்தெடுத்து தனது வாழ்க்கையை புதிய அத்தியாயத்திற்கு அழைத்துச் சென்ற ரேவதியின் பயணம் பலருக்கும் ஆச்சரியத்தையும் நெகிழ்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது.